பாலம் வேலை நடைபெறும் பகுதி. இங்கே ஒருவர் காட்டில் தனிமையில் இருக்கிறார். அவர்களை பார்ப்போம். தலைவரை ஏன் இங்கே படுத்துருக்கு? ஏன் இங்கே படுத்துருக்கு? ஏன் வெயிலில் ஏன் படுத்துருக்கு? வெயிலில் படுக்கக்கூடாது, நனலில் போய் இருக்கலாம் இல்லையா? சரி, காலை உணவு சாப்பிட்டாச்சா? ஆ இல்லையா? கடை போமா? எப்படி? அப்போ தான் சாப்பிட்டுட்டு கக்கூசு போகும்போது சாப்பாடு வேஸ்ட்டாக தானே போகுது? ஆ சாப்பிட்டுட்டு கக்கூசு போகும்போது சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டாக பின்னால் வெளியே போக நினைச்சிது. அப்போ சாப்பிடாம இருக்கலாம் இல்லையா? சரி, போமா, வரியா? பைசா ஒரு குழப்பம் இல்லை, ஏன்னா நீ தான் குழப்பம். உன்ன ஒரு நல்ல ஒரு இடத்துல கொண்டு விடட்டா? அங்கே இல்லை, ஒரு காப்பகத்தில் உணவு சாப்பாடெல்லாம் கிடைக்கும், கொண்டு விடட்டா? அப்படியா? சிற பிடிச்சதா? சரி, அங்கே இதை மாதிரி வெயில் எல்லாம் கிடந்து உறங்க முடியாது. தினம் 2 நேரம் குளிக்கணும், சாப்பாடு தருவணும், அவைய செல்லுதெல்லாம் கேட்கணும், யோகா பண்ணணும், மருந்து தருவணும், சாப்பிடணும், சின்ன சின்ன வேலைகளை சொல்லணும், செய்யணும். செய்யலாமா? சாப்பாடு பிற உயிர்களை கொண்டு தின்னுவது பாவம். இந்த இந்த இருக்கு இல்லையா, பப்பாளி பழம், பப்பாளி பழம், கிழங்கு, அரிசி, கோதுமை, இதை மாதிரிப்பட்ட இதுகளெல்லாம், காய்கறி, பச்சையோட இல்லை, சோறை சமைச்சு தருவேன், சாம்பார். அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம்னா நம்மளை மாதிரி ஒரு உயிர் இல்லையா? ஆடு மாடெல்லாம், ஆடு மாடெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு உயிர் இல்லையா? அதனால அதுகளுக்கு இந்த பூமியில் வாழ ஆசை இருக்குமே இல்லையா? எப்படி? ஆமா, எப்படி போகலாமா? சரி, இடம் 2-3 இடம் இருக்கு. நான் இந்த வீடியோவை காட்டுவேன். இப்படி, ஆமா, வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஒரு நண்பர் இப்படி இருக்காரு அப்படின்னு காட்டுவேன். நான் 2 காட்டி தரலாம், 2 காட்டி தரலாம், வீடியோ 2 காட்டி தரலாம். சரி சரி, அப்போ உங்க வாழ்க்கை வரலாறு சொல்லலாமா? நிழல்ல போமா? நிழல்ல போமா? வீடியோ படம் அந்த பக்கம் வா, நிழல்ல வா. ஒரே வெயிலா இருக்கு, ஒரே வெயிலா இருக்கு. வா வா வா, ஓடி வா, ஓடி வா. தவறா பேசக்கூடாது. சரி, தவறா யாரையும் பேசக்கூடாது. என்ன? சரி, யாரையுமே தவறா பேசக்கூடாது. நம்மளை போல இன்னொரு உயிரையும் யாரையுமே தவறா பேசக்கூடாது. என்ன? இப்போ நீங்க ஆபாசமா பேசுனீங்க, அப்படி பேசக்கூடாது. என்ன? நம்ம அடுத்தவனை பேசுறத விட நமக்குள்ள என்ன குற்றம் இருக்குன்னு கண்டுபிடிச்சானோம். அதை விட்டுட்டு அடுத்தவன மேல குற்றத்தை காணாது. என்ன? சரி, அப்போ நம்ம கடை போமா? யாரு? அதுதான் கூட்டாளிகளா? அப்படியா? சரி, போமா, கடை போமா. அப்போ நான் உன்னை ஒரு இடத்துல கொண்டு விட ஏற்பாடு செய்யட்டா? நான் கேட்டு சொல்லி என்னைக்குன்னு. அந்த வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அவர்ட்ட ஏமாத்தி போக கூடாது, அவர்ட்ட ஒன்று சொல்லணும் இல்லை. இப்போ சரி சரி, சொல்லுவீங்க. என்ன? அவருக்கு பேர் ரைமண்ட். சரி சரி சரி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் இப்போ கேட்கேன், இதை மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ரோட்டில் வந்து வெயிலில் படுக்கிறது, அசுத்தமாக இருக்குது, தினம் குளிக்கணும். நான் இதுக்கு முன்ன துணியெல்லாம் வாங்கி தந்தேன் இல்லையா? அந்த துணியெல்லாம் என்ன ஆச்சு? வீட்டில் இருக்கா? பத்திரமா வைக்க இல்லை. தினம் குளிச்சுட்டு துணி நினைச்சு மாறி மாறி குளிக்க பிடிக்கலையா? குளத்துல இறங்கலன்னா மேலே இருந்து ஒரு ஷர்ட்டா வச்சு ஒரு பாத்திரம் வச்சு கோரி விடணும். சரி, அப்போ நம்ம கடைக்கு போவோம். போமா. பாட்டு ஏதாவது இன்னைக்கு பாட்டு ஏதாவது இருக்கா? பாட்டு ஏதாவது உண்டா இன்னைக்கு? பாட்டு என்ன உண்டான்னு கேட்கேன். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். சரி, ஒரு பாட்டு பாடு, பாடு. அப்படி 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 சொல்லக்கூடாது.
பிறக்க நானும் பிறந்திருக்கேன் இல்லையா, நாயும் பிறந்திருக்கு. நீ டீச்சர்ட்டா இருக்கீரு, நான் அப்படியே இருக்கேன். நீ தப்பு பண்ணிட்டு டெய்லி குளிச்சு எடுத்து துணி மாறிட்டு நல்லா இருந்தா நல்லா இருக்கும். இங்க பாருங்க. சரி. நீ பார்த்தோன்னா மறைக்கும். சரி, அப்போ அந்த பாட்டு இல்லை. இந்த சிரிக்க பாரு. சரி சரி, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடுங்க பார்ப்போம். எனக்கு அது தெரியாதனால உனக்கு அந்த பாட்டு. அப்படியா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும். எனக்கு அப்பா இந்த காலத்துல இறங்கின ஒரு படத்தையும் பார்க்க மாட்டேன், அந்த பாட்டோட காடி துப்புவோம். பிடிக்காது எனக்கு. அப்படியா? இந்த பாஷான்னு ஒரு ரஜினி நடிச்ச படம் இருக்குல்ல, ஆமா, அதுல உள்ள எல்லா படத்தையும் கண்ணீர் விட்டு கேட்காயா. அப்படியா? ரஜினிக்கு பிடிக்கும் அவனுக்கு. சரி, அப்போ பாட்ஷால ஒரு பாட்டு நீ பாடு பார்ப்போம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க. ஆட்டோக்காரன். ஏ உண்மையாட்டு கேட்டு ரசிக்கணும், யார் படத்தை விட. சரி சரி, பாட்டு பாட போறேன். ரெடியா? இவரோட புரியுமா? பாட்டு பாட போறாரு. சரி, பாடு பாடு பாடு. பாடு வேகமா. என்ன பாட்டு? ஆட்டோக்காரன். நான் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரேட்டுக்காரன், கம்பெடுத்தா மாட்டுக்காரன், நியாயம் உள்ள ரேட்டுக்காரன், நல்லா பெரியவங்க உறவுக்காரன், இரக்கம் உள்ள மனசுக்காரன். தெரியல அவனுக்கு. அப்பயா பாடு. தெரியாத மாதிரி கேட்க. பாடு பாட்ட முதல்ல. ஏ ஆட்டோக்காரன் நியாயம் உள்ள ரூட்டுக்காரன், கம்பெடுத்தா மாட்டுக்காரன், எல்லாம் பாடு மாட்டுக்காரன். அவன் சிரிக்காம பாரு. சிரிக்கட்டு பாடு. சிரிக்கட்டு, நீ பாடு. ஏ ஆட்டோக்காரன் நியாயம் உள்ள ரூட்டுக்காரன், கம்பெடுத்தா மாட்டுக்காரன், நல்லா பாடு பாட்டுக்காரன், இலக்கம் உள்ள மனத்துக்காரன், நல்லா காலம் கேட்டுக்காரன், அளவெல்லாம் உள்ள காலையா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? சரி, அப்போ இப்படி ஒரு செய்கை. இத்துடன் செய்தி முடிந்தது. நாளைக்கு பார்ப்போம். செய்தி எடுக்கிறேன். சரி, அவர்களும் எடுப்போம். சரி, முடிப்புமா? எந்த சேனல்ல போட போறீங்க? யூடியூப் சேனல்ல வரும். என்ன? சரி, பாருங்க. என்ன? இல்ல மொத்த படம் என்ன போடுறது கடவுளே. ஐயோ.